வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். பீச்ல சுத்திட்டு இருந்த பயலுங்க பூரா கிரவுண்ட்ல பலியா கிடக்குறானுங்களாமே. யாரால ராய் பண்ணால உஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. லாங்குவேஜ்ன்றது கேர்ள்ஸ் ஃபேண்டசி ஜாஸ்தியா இருக்கும். அது எப்பயுமே உள்ளவன் பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு கிடையாது. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கேட்டா படிச்சிருக்கேன் என்னங்க அர்த்தம்? தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. வழக்கம் போலதான் இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டினா இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, அமானுஷ்யமான, கிரிஞ்சான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். வரிசையா பார்த்துடலாமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? இங்க இதான் பிரச்சனையே. ரொம்ப நாளா ஜெயிச்சு போர் அடிச்சிச்சு. நானே எவ்வளவு பேரை தான் ஆட விடுறது. ஏதாவது நல்ல பிளேயர் தெரிஞ்சா கூட்டுவாங்க, விளையாடலாம். என்னெல்லாம் ஆட வைக்கவே முடியாது. இவரை யாருங்கிறது கன்ஃபார்மா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கூப்பிஜன் பயல்கடா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிளம்பியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய தம்பி மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, இந்த மனுஷன் தான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல செஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தவர் போக போக ஆன்லைன்ல இருக்கிறவனெல்லாம் பிடிச்சி வலுக்கட்டாயமா வம்பிழுத்து வா என் கூட விளையாடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறது. சரின்னு அவனு நம்பி விளையாட வந்தான்னு வைங்களேன், தோக்கடிச்சிருவாப்ல. தோக்கடிச்சு மன்னிச்சு விட்டா கூட பரவாயில்லைங்க. என்ன தெரியுமா பண்ணுவாரு? அதற்காக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்படி இந்த மனுஷங்கிட்ட சிக்கி சின்ன பின்னானது பல யூடியூபர்ஸ், பல இன்ஃபுளுசர்ஸ் மட்டும் கிடையாது. எவனாச்சும் வாடா எங்க ஏரியாக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா உடனே பஸ்ஸை பிடிச்சி அவன் ஏரியாக்கே போய் அவனே போட்டு வந்துடுறாப்புல. போட்டுட்டு சும்மா விடுவாரான்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. என்னடா இந்த மனுஷன் எல்லாத்தையும் அடிச்சு ஓட விடுறாப்ல, எல்லாத்தையும் டான்ஸ் ஆட விடுறாப்ல. இப்படி எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்கிற இந்த குல்பியை டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி தமிழகமே கொந்தளிச்சு போய் கிடக்கும் போது தான் கடைசியா வந்து சேர்ந்தாப்ல நம்ம விநாயக்கு. விநாயக்னா யாருன்னு தெரியல, பாருங்க. அப்படியே ஆட வைக்கிறனாலும் எவனாவது ஒருத்த பிறந்து ஆனந்த் சார் ஃபாலோ பண்ணிருக்காரு. நீ பண்ற அட்டூழியத்தை தட்டி கேட்க ஒருத்த வராமலா போயிருவான். பாலம் வேலை பாயிண்ட் நடக்கு தம்பி கட்டிக் கொண்டிருக்காரு. சோ விஸ்வநாதன் ஆனந்த் இருக்காரு இல்லையா, அவரே வந்து இவரை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம தம்பி வரியா ஒட்டு ஒடுக்கு அப்படிங்கிற மாதிரி மெசேஜையும் போட்டு விட்டாப்ல. கடைசியா நம்ம நினைச்சது நடந்துருச்சு. சாம்பார் ஆப் எனக்கு செஸ் போர்ட் இருக்குல்ல சார், இதுல 4-5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சரி, அதுக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க செஸ் சூப்பரா விளையாடுங்க. கரெக்டா சார்? ஜோக்கு சார். நெக்கு சிரிப்பே வரல. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரே மூளை மேட்ச் முடிக்கணும். அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்படியே ஒரு கிராண்ட் மாஸ்டர், வேர்ல்ட் சாம்பியன், அப்படியே குக்கேஸ் கூட மேட்சை போட்டு அப்படியே இருந்தாலும் உனக்கு ஐம் ரெடி சார். ஒரே ஒரு மூவ் நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். அப்படி என்ன கேட்டுட்டா வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அடுத்து பிரகு வீட்டுக்கு தான் போகணும். என்னடா இது, விசி சார் வந்து கூஃபியை டான்ஸ் ஆட விடுவாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம கூஃபி விசி சார் கிட்டே டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பாக்குறீங்களா? இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான். பட் இருந்தாலும் பாருங்களேன், நம்ம கூஃபி ஒன்றும் அவ்வளோ பெருசாக தப்பான கேள்விலாம் ஒன்றும் கேட்டுறல. ஒரே மூல கேமை முடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்டு முடிச்சு விடலாம்னு சொல்லி பார்த்தாப்புல சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பட் இருந்தாலும் அந்த மூவ் என்ன மூவ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்ல. எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு ஒரு வீடியோவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பாருங்க. ரெடிடா மச்சே, ரெடியா? ஆட்டத்தை பார்க்கறதுக்காக தான் காத்துனுக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த குல்ஃபி பையன் விசு கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்டான்ல, எது இந்த ஒரே மூளை கேமை முடிக்கிறதா? என்ன சொல்றா? ஒரே மூளை கேமை முடிச்சிடுவா? ஜஸ்ட் மிஸ். நீ பவுடர் போடல மச்சி, பவுடர் போட்டு தான் எல்லா கையிலும் அடிச்சிருப்பேன். இரு நான் போய் எடுத்து வந்துடுறேன்.
எப்படி இந்த மூவை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அவர் அவ்வளவு கூச்சப்பட்டாப்ல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கூஃபி ஒன்றும் அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது, அவருக்கு மேல ஆட்டக்காரன் நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் கூட யாராச்சும் விளையாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, 1 to 1 போட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி ரைட்டு. இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலுடன் காத்து கொண்டிருந்த நம்ம மினி பிரதீப் ரங்கநாதனுடைய டான்ஸ் வீடியோ பார்த்துருமா? இன்ஸ்டால எனக்கு ஒரு மெசேஜ், நானும் ஓபன் பண்ணி பார்த்து 1v1 ப்ரொஃபைல உத்து பாக்குறேன், விஸ்வநாதன் ஆனந்த். சரின்னு ChatGPT போட்டு பாக்குறேன், 5 times வேர்ல்ட் சாம்பியன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், பத்ம விபூஷன், அர்ஜுனா அவார்ட், டைகர் ஆஃப் மெட்ராஸ், லெஜெண்ட். நான் யாருன்னு தெரியுமா சாரு? இவ்வளவு நேரம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. சரி இப்ப என்ன, யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டேன். மாசா ஒரு என்ட்ரிய போட்டு தெரிஞ்ச ஃபார்மேட்டை கத்துட்டு போறேன். இவங்கெல்லாம் யாரு தெரியுதா? இவர்கிட்ட இதுக்கு முன்னாடி அடி வாங்கினவங்க. அவங்க எல்லாம் சுத்தி ரெண்டு வேடிக்கை பாக்குறாங்களா? நீ எப்படியாவது அவனை அச்சு ஜெயிக்கிறது நான் பார்க்கணும். சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா தம்பி? என்ன சேலஞ்ச் சார்? கேம் முடிச்சுட்டு சொல்றேன். பெஸ்ட் ஆஃப் 3 43 நிமிஷம் விளையாண்டோம். ஒரு கேம் ஓரளவுக்கு முட்டு கொடுத்தேன். ஒரு 30-40 மூவ் கிட்ட விளையாண்டேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு செக்க போட்டு எனக்கு முடிஞ்சு. ரெண்டாவது கேம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியும் தோக்க போறோம்னு முடிவாயிடுச்சு. சரின்னு ஒரு பிட்ட போட்டேன். ஒருவேளை தோத்துட்டா என்ன அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? அவ்வளவு ஈஸியா அவனை விட்டுடலாமா தம்பி? சார் சப்போஸ் நீங்க ஜெயிச்சாங்கன்னா என் நியூ புக் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஓ நீ அப்படி வரியா? நான் ஏதோ ஜெயிக்க போற மாதிரி அவரு புக் எடுத்து காட்டுறாரு பாருங்க. ரெண்டாவது கேம் போது, ரெண்டாவது கேம் குயின் சாக்ரிஃபைஸ். குயினை கொடுத்துட்டு ஆடுறாரு. ஐ ஜாலி குயின் அப்படின்னு குயினை அடிக்கிற. ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்ல கேமும் முடியுது, நானும் தோத்துட்டேன். நானும் அப்படியே சார்ட்ட சொல்றேன், சார் முடிஞ்சு சார் அப்படின்னு. தெரியும், யூஸ்வலா உங்ககிட்ட தோக்குறவங்களை என்ன பண்ண வைப்பாங்க சார்? மன்னனா வந்தனா ஊரலர, என்னனா தொட்டனா பூமலர, என்ன நின்னு சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல, ராஜாதி ராஜண்ண ராவண ராவண். இத்தனை பேரை ஆட விட்டு வேடிக்கை பார்த்துருப்பேன். அதுவும் அவங்க எல்லாம் ஆடும் போது தலைமை ஒரு போஸ் கொடுப்பான் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டா இருக்கும். ஆனா கடைசில நம்ம தலைமை புக்கு படிக்கும் போது டான்ஸ் ஆட விட்டாரு பாத்தீங்களா, அதான் ஹைலைட்டு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. பட் என்னதான் நம்ம கூபி வந்து டான்ஸ் ஆடிட்டாடுறா, பண்டிகையை கொண்டாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கொண்டாடினாலும் நம்ம கூபி யாருக்கிட்ட தோத்துருக்காப்ல அப்படிங்கிறதையும் பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு இவங்க ஆடின பாரு, அதான் ஆட்டம். அண்ட் மெயினா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ரீசன்ட் டைம்ல இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து நிறைய நெகட்டிவிட்டியை சுத்தி தான் இருக்குது. யார் வந்து நெகட்டிவா கிரிஞ்சா பண்றாங்களோ அவங்க தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பழத்தை திங்கிறவன் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடி கட்ட பிக் பாஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல 30 செகண்ட்ல காமெடி பண்றாங்க. அவங்களெல்லாம் வளர்த்து விடாம தர்த்தினியே பிடிச்ச மாதிரி அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து நீ வளர்த்து விட்டது நீ ஒண்ணே என்னை புலணும்னா. அப்படி பார்க்கும்போது பாசிட்டிவா ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிற பட்சத்துல இந்த மனுஷன் இப்ப ட்ரெண்ட் ஆனதுனால இவ்வளவு நாளா பப்ஜியும் அப்புறம் டிவியும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் செஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. கத்தியோட பீச்ல சுத்திட்டு இருந்த பயலுங்க பூரா கிரவுண்ட்ல பலியா கிடக்குறானுங்களாமே. யாரால? ராயப்பண்ணாலயா? மைகிள்னாலயா? என்னோட ப்ரொஃபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமா கிரிஞ்சு ரீல்ஸ் தான் நிறைய வரும். இப்போ வந்து ஒரு மாறுதலுக்கு செஸ் சம்பந்தமான வீடியோஸ்லாம் நிறைய வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மனுஷன் வந்து வைரல் ஆனதுல ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்ட் குறிப்பா இந்த மனுஷனுடைய லுக் பாத்தீங்கன்னா மினி பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே இருப்பாப்ல. கடைசியா அது எங்க போய் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் கிட்டே கேட்டிருக்காங்க. சோ அதையும் நம்ம பாத்திரலாம். By any chance do you know Goofy Jan? சின்ன பிரதீப் உங்களுக்கு தெரியுமா?
ஆமாங்க, ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 2 பேர் அதோட மீம் இது வீடியோ அனுப்பிச்சாங்க. அவர் செஸ் நிறைய பேர் காம்படிஷன் இது பண்றாங்க, டான்ஸ் ஆட வைக்கிறாரு, அது அவ்வளவு தெரியும். பரவாயில்ல, பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே இருக்கப்பா, பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி கிடத்துல அது பிரதீப் ரங்கநாதன் கிட்டே போய் ரீச் ஆயிடுச்சு. சொல்ல முடியாது, அடுத்த படத்துல அவருடைய தம்பியா நடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கலாம். நியூ ட்ரிக் அன்லாக்டு. இவங்களா? முதல்ல இவங்க 2 பேரையும் ஒரு விஷயத்துல பாராட்டலாம். என்ன மாமா, ஓகேவா மாமா, அம்மாடி அம்மோ நீ இது பண்ணாலும் நல்லா தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாயை திறந்து பேசாம ஒரு வீடியோ போட்டுருக்காங்க பாத்தீங்களா? அது என்னமோ சந்தோஷம் தான். ஆனா வாயை திறக்காட்டாலும் நாங்க கிரிஞ்சு தான் பண்ணுவோம் ஒத்த காலம் நிப்பாங்க போலயே. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. பூரிக்கட்டையை வச்சு உருட்டுறதை விட தக்காளியை வச்சு உருட்டினாலே சப்பாத்தி சூப்பரா வந்துருமாமா. இவங்க பண்ற பித்தலாட்டத்துக்கு நாப்டாலே பரவாயில்ல போலையடா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. நாப்டால்னு சொன்னதாங்க ஞாபகம் வருது. நிறைய பேர் வந்து இந்த நாப்டாலையே மறந்துட்டியப்பா, என்னப்பா மன்னிச்சு விட்டுட்டியா, இப்பெல்லாம் வீடியோவே வரது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னுமே கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்காகவும் நாப்டாலுடைய சம்பவம் லோடிங்ல இருக்கு. ஆனா இது வந்து உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல இருக்கு, அதனால அழியும். திரிஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். ஓகேவா? இந்த மனுஷன் பண்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? அவங்க அப்பா கல்யாணத்துக்கே போய் போஸ் கொடுக்குற, அவன் பெத்த பிள்ளைக்கே ரோஸ் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்ல எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாப்ல. இப்ப திரிஷா மாதிரி பொண்ணு வேணுமாம்ல. திரிஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏன் திரிஷா மாதிரி? திரிஷாக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டு தான் பாரு. ஃபேன் பேஜ்ன்றது கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், அது எப்பயுமே உள்ளதான். பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு கிடையாது. ஐயோ சாமி, வேற நமக்கு வந்து நார்மலாவே கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தின்னு சொல்லுங்க. ஜாஸ்தி தான். நம்ம வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்க்கறது இல்ல. ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. கமெண்ட் போடுறாங்க சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப வளர வளர கமெண்ட் ஈவன் யாரதான் கமெண்ட் பண்ணல. ஈவன் விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் பண்றாரு, அவருக்கு வராத பேட் கமெண்ட். அவர் என்ன சொன்னாரு, இந்த காலத்துல நல்லா தான் போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, நாங்கள் டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கோம், நீங்கள் போடுறத போய் எங்களை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. ஸோ யார் தான் நம்ம ஆளுங்க விட்டு வச்சாங்க? இவரை வந்து நம்ம கேள்வி கூட சார், இவரை முதல்ல இன்டர்வியூ எடுத்தது யார் சார்? இவனை புலந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனும் வளர்த்து விட மாட்டாங்க. ஒரு பிக் பாஸ் ஹோஸ்டே இந்த மாதிரி பண்றவங்க நார்மலாக வளர்ந்து வரவங்கள பண்ணதானப்பா செய்வாங்க. எல்லாரையும் பண்ணுவாங்களப்பா, எல்லாரையும் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் விஜய் சேதுபதியே பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நான் எதிர்பார்த்தது தான், கண்டிப்பா பிக் பாஸை விட்டு வெளியே வந்தா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா அவர் இழுத்துருவாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஈவன் விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் பண்றாரு, அவருக்கு வராத பேட் கமெண்ட். அவர் என்ன சொன்னாரு, இந்த காலத்துல நல்லா தான் போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, கேட்டா படிச்சிருக்கேன் என்ன அர்த்தம்? இதுல வேற வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம், எல்லாரும் எனக்கு வீடியோ காலா பண்ணி டார்ச்சர் பண்றாங்கன்னு எல்லா இடத்துலயும் பேசுறாப்ல. ஆனா ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிட்ட இந்த மனுஷன் பேச போனா எல்லாம் தெரிச்சுதான் ஓடுறாங்க. ஃபேன் பேஜ்ன்றது கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், அது எப்பயுமே உள்ளதான். பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு கிடையாது. என்னை படுகொலை சொல்றீங்க, நீங்க யாரு? பெல்ல மறந்துட்டு வந்துட்டாரா, இல்ல சேதான் போன்ல இருக்கு அப்புறத்துக்கு பெல்ல வேற கேரி பண்ணிக்கிட்டு அப்படின்னு பண்ணிட்டாரான்னு தெரியல. ஆனா டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்றாங்கடா. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. மை ஃப்ரெண்ட் டு பாய்ஸ், மை ஃப்ரெண்ட் டு கேர்ள்ஸ். வீட்டுக்கு போக பஸ் டிக்கெட்டுக்கு பாக்கெட்ல சில்லறை கூட இல்லடா, போக்கிட்டே இல்ல. இதை விட கொடுமை என்னடா இருக்க முடியும்? கால் நகத்துல இருந்து தலை வரைக்கும் என்ன வேணாலும் வாங்கிக்க, அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேன். எல்லார் கேங்லயும் இப்படிதான் இருக்காங்க போல இருக்கே. நம்ம கூட வெளியே வந்தாங்கன்னா டீக்கு கூட காசு கொடுக்க மாட்டாங்க, அதே பொண்ணோட வெளியே போனாங்கன்னு வைங்களேன்.
பசங்களுக்கு செலவு பண்ணா மட்டும் கசக்குது, அதே பொண்ணுங்கன்னு வந்துட்டா மட்டும் அவங்களுக்கு இனிக்குதான். Me talking to ChatGPT. என்னப்பா முறைக்கிற? உன்னை கேட்டுதானே அப்பா செஞ்சேன். கேட்டு செய்யணும் சொன்னதுக்காக கேட்டு 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 செய்யணுமா? உன்னை கேட்காம நானா சுயமா முடிவெடுத்து தப்பு பண்றதை விட உன்னை கேட்டு அப்பா தப்பு பண்ணா அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். அப்பா நீ அப்படித்தானே வளர்த்து வச்சிருக்க. எல்லாருமே அப்படியே பழகிட்டோம்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் இப்ப ஃபர்ஸ்ட் ChatGPT கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, அப்புறமா தான் மத்தவங்க கிட்டே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஏன் இந்த மொரட்டு சிங்கிள் மாரிமுத்துன்னு ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்கிட்ட வந்து கார் பத்தின டீட்டெயில் எல்லாம் கேட்டு இருந்தா நானும் சொன்னேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ChatGPT எல்லாம் கேட்டேன், அது கரெக்டா இருக்கவங்க கிட்ட கிராஸ் செக் பண்ணேங்கிறான். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் முடிச்சு அலையறீங்கடா. அதுலயும் அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றான், 1 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினாலே கார் தருவாங்களாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். யாரா ஷோரூம்ல சொன்னாங்களா? ChatGPT-ங்கிறான். ஐயோ இத கேட்டதும் என் நெஞ்சே கலங்கிடுது. When Instagram gets more attention than WhatsApp நம்ம கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பயாவது ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் ஆச்சு, அப்புறம் 3 நாள் ஆச்சு, இப்ப எப்ப பார்த்தாலும் அங்கேயே தான் கிடக்குறேன். அங்கதான் நிம்மதி இருக்கு, அங்க இருக்கேன். அது என்னமோ உண்மைதாங்க. முன்னாடிலாம் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பை தான் கெட்டி அழுதுகிட்டு இருந்தோம். ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன, அடுத்தவன் ஸ்டேட்டஸ் பார்க்கறது என்ன, ஸ்டிக்கர் அனுப்புவோம், எமோஜி அனுப்புவோம், அதிலே கூடியிருந்தோம். ஆனால் அது எல்லாமே அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. கூடவே சேர்ந்து நம்ம ரீல்ஸையும் பார்த்துக்கலாங்கிறப்போ எதுக்கு வாட்ஸ்அப்பை இப்போ டீலில் விட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல, பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில பாதி நாள் இன்ஸ்டாகிராம் முழுகிருது. அப்படி நான் மட்டும் தான் இருக்கேனா, இல்ல என்ன மாதிரி பல பேர் இருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. When my friend upload his photo in Insta story with mass BGM. நல்லா இல்லைங்க அது. இது உங்கள்ட்ட சொல்லி இது புரி வைக்கிற இடத்துல கூட இல்லைங்க. அது நல்லா இல்லைங்க. அது டெய்லி காலைல ஜிம்முக்கு போயிட்டு இதே மாதிரி மாஸ் BGM டைப் பண்ணி சர்ச் பண்ணி வர வைப்பனே, எனக்கு சொல்ற மாதிரி இருக்கே. நல்லா இல்லைங்க அது. இது உங்கள்ட்ட இதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைங்க, அந்த மாஸ் BGM மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. During exam, girls. அதாவது கேர்ள்ஸ் வந்து ப்ராப்பரா இருப்பாங்க. ஸ்கேலு, பென்சில், ரப்பரு, ஷார்ப்னரு, பாட்டிலு, கால்குலேட்டர்னு எல்லாம் இருக்கும். பசங்க பேனா, அந்த பேனாவை கூட அடுத்த விட்டு தான் கடன் வாங்குவான். அது அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் மாறாது. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. Conductor to me who give 500 rupees for 10 rupees ticket. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா டெம்ப்ளேட்டை எல்லாத்துக்கும் மேட்ச் பண்றாங்க. ஆனா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆனது எங்க தெரியுமா, நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த இதுல ஏறி நிப்பார் பர்த்டே அன்னைக்கு, தம்பி கீழே இறங்குப்பான்னு போட்டு விட்டாங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்து என் கண்ணில் கண்ணீரே வந்துருச்சுங்க. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. ஓகே தேங்க்யூ, கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஃபெவிகால் போட்டி ஒட்டின மாதிரி அங்கேயே நின்றுவாரு. அதாவது நம்மளால பிட் அடிக்க முடியலன்றது கூட செகண்டரிங்க, கொஞ்சம் நெஞ்சம் படிச்சுட்டு வந்திருப்போம் தெரியுமா, அந்த மனுஷன் நிக்கிறத பார்த்தா அது கூட மறந்து போயிடும். ஐயோ என்னடா மைண்டா புரியல. சரி வேற வழி இல்ல, ஏதாச்சும் கதையாச்சும் எழுதுவோன்னு சொல்லி எழுதுனா அதையும் படிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாருன்னு சொல்லி பார்த்தா அங்கேயே தான் நிப்பாரு. எழுதுங்க பெல் அடிச்சோன்னு வாங்கிடுவேன். That one auntie in every family. அது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும், அத ஃப்ரீயா விட்டா அதுவே சரியாயிடும். ஆனா அப்படிப்பட்ட பிரச்சனை நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு முழு நேர வேலையே அதுதானே, எங்களுக்கு வேற என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்கு? காதலிச்சவனே கல்யாணம் முடிச்சிட்டோம்டு சும்மா இழிச்சுக்கு தெரியாத. என்னடி பூ வச்சிருக்கவ? இந்த மாதிரி ஆன்ட்டி ஒரு வீட்டுல இல்ல, 2 வீட்டுல இல்ல, இருக்கிற எல்லார் வீட்லயும் கன்ஃபார்மா இருப்பாங்க. எல்லா பொறுப்பையும் தூக்கி வந்தால சுமத்து வாங்க. இப்படி வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. ஞாபகம் வந்ததடா அந்த நாள், ஞாபகம்
ஆக்சுவலா இந்த பெண்ணுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹீரோ பென். இந்த பெண்ணை பாக்கெட்ல வச்சிருந்தாலே ஒரு ஹீரோ ஃபீல் வரும். இதெல்லாம் இப்ப இருக்கிற கிட்ஸுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. பட் கண்டிப்பா 90s கிட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? 90s கிட்ஸ்னு சொன்னா அதுக்கு வேற கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்டுவாங்க. சரி ஓகே, 90s அங்கிள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இது அப்படி ஊத்தும் போது ஏதோ பிளட் கொடுக்குற ஃபீல் கிடைக்குங்க. February 14க்கு என்ன பிளான் வச்சிருக்கு? அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பிளான் இருந்தா தானங்க சொல்றதுக்கு. எத்தனை பேர் February 14 அன்னைக்கு இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டு இப்படி திக்கி திணறி போய் நின்றுக்க அப்படிங்கிறவங்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆஜராயிருங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணும்னு அடிச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல்லுக்கான டாட தட்டி விடுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ வீடியோ சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.